நம்ம பாடி ஆராதிக்கும் பொழுது நம்முடைய மனம் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே ஹீலிங் நடைபெறும். ஆமாம், நம்முடைய சரீர சம்பந்தப்பட்ட காரியங்களிலே சொல்லுங்கள் ஹீலிங் நடைபெறும். புளியங்காவை பார்த்த உடனே எத்தனை பேருக்கு நாக்கில் எச்சி ஊறுது? ஆமாம், ஊறுகா அப்படின்னு சொல்லும் போதே சிலருக்கு எச்சி ஊறுதில்ல. ஏன்? அது சொல்லும் போதே உள்ள ஒன்று சுரக்கிறது போல நம்ம பாடும்போது கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய மனக்காயங்களை ஆற்றுகிற மருந்து அப்படியே ஆவியானவர் உள்ள அப்படியே சுரக்கப்படுவார். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுகிற மருந்து ஆராதனையில் உண்டு. ஆமாம் ஆமாம், நாம் அந்த சண்டே வர்றதின் நோக்கமே கவலையோடு ஒரு புது வாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அல்ல. ஆமாம், எல்லாவற்றையும் ஆண்டுடைய பாதத்தில் இறக்கி வைத்து புதிய நம்பிக்கையோடு புதிய வாரத்துக்குள்ளே போகிறதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். ஆமாம், அதனால தான் ஆண்டவர் சொல்லார், என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். ஆமாம், மகிழ பண்ணுறார். ஆமாம், சிரித்த முகம் அவர் அலையிலே சொல்லுங்களா? ஆமாம், மகிழ பண்ணுவார். அப்படி உள்ள ஹீலிங் நடைபெறும். அப்படி வருத்தங்கள் கவலைகள்லாம் மாறும். யாருடைய வார்த்தையிலும் யாருடைய ஆறுதலிலும் கிடைக்காத தேவ சமாதானம் நாம் பாடி ஆராதிக்கும் பொழுது அப்படி உள்ளத்தை நிரப்பும். ஆமாம், தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை அப்படியே நிரப்பும், ஆளுகை செய்யும்.